குதிகால் வலி, ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டிப்பிக்கல் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சு காலை கீழே வைக்கும் போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ரொம்ப வலிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் பெயின் சரியாயிரும். நீங்கள் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ஆரம்ப ஸ்டேஜ். இது வந்து இன்னும் ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக சில எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹீல் பெயின் பெருசாகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கான ஃபியூ எக்ஸசைசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஹோல் ஃபுட்டையும் மேலேயும் கீழேயும் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் இது வார்மிங் அப்பாகவும் ஹெல்ப் பண்ணும், இது எக்ஸசைஸாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்லோவாக மேலே போய் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வைங்க, கீழே போய் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், டோஸ் மட்டும் மேலே கொண்டு போகிறது. விரலை மட்டும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, கீழே மறுபடியும் டவுன் பண்ணுங்க, மறுபடியும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க. இதை ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், கர்லிங் ஆஃப் த டோஸ். டோஸ் ரெண்டையும் அப்படியே சுருக்கி அந்த ஆர்ச் கிரியேட் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதையும் 5 to 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், காலை வந்து உள்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க, மறுபடியும் வெளிப்பக்கம் ரொட்டேட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்டிங் பொசிஷன் வந்து 5 to 10 செகண்ட்ஸ் பண்ணலாம். ரெப்பிட்டேஷன் 3 to 5 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், காஃப் ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம். இந்த கெண்டக்கால் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் இது. கெண்டக்கால் மசிலோட ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னால அங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின்னாலேயும் உங்களுக்கு ஹீல் பெயின் வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சுக்கு இதுதான் பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து மேலே ரைஸ் பண்ணணும். பின்னாடி இருக்கிற குதிகால ரைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. கெண்டக்காலில் ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் ஆகும். அது வந்து காஃப் ஸ்ட்ரெச் போர்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் அகெயின்ஸ்ட் த வால் கூட பண்ணலாம், இல்லாட்டி ஃபுட் ஸ்டெப்ஸில் வச்சு கூட பண்ணலாம். மேலே ரைஸ் பண்ணும்போது அந்த கால் மடங்கக்கூடாது, பின்னாடி இருக்கிற குதிகால் மட்டும் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கணும். ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க, 3 டைம்ஸ் ரெப்பிட்டேஷன் கொடுங்க. ஹீல் பெயினுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே காலை கீழே வைக்க முடியாமல் தவ்வி நடக்கிற அம்மாமார்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.